ஒரு காலத்தில் ஒன்றுமே இல்லை, ஒளி இல்லை, ஒளி இல்லை, எதுவுமே இல்லாத சூன்யத்தில் எல்லாமே கருங்காற்றாக கலந்துருந்துச்சு. பூமி இல்லை, வானம் இல்லை, கடலும் இல்லை, நிலவும் இல்லை. வெறும் இருட்டு, மூச்சு வாங்க முடியாத மொத்த அமைதி. அந்த அமைதிக்குள்ளே தான் ஒரு அதிசயமான விஷயமே நடக்க ஆரம்பிச்சது. இந்த சப்தமில்லாத சூன்யத்தில் ஒன்று உருவாக ஆரம்பிச்சது. ஒரு ஒளி. சின்னதாக ஆரம்பித்த ஒளி நம்ம உயிருக்கு ராகமா, சுவாசத்துக்கு இசையா, காற்றுக்கே அலைகளாகி அந்த ஒளி தான் கடைசியில் ஓம் அப்படின்னு ஒலிக்க ஆரம்பிச்சது. அந்த ஒளிக்குள்ளே தான் பிறந்தது ஒரு புது உயிர். அந்த உயிருக்கு பேர் அறிவு. அந்த அறிவு வடிவம் எடுத்து வெளிவந்த போதுதான் சரஸ்வதி என்ற ஒளியகமான இசையோட கலந்த அழகு தெய்வம் தோன்றினாள். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சரஸ்வதி தேவியோட தோற்றம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சூனியத்தில் ஒரே ஒரு ஒளி ஒளிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதுதான் ஓம். அந்த ஒளி கேட்கும் போதே யாரோ ஒரு உயிர் அந்த இடத்துல கண்மூடி தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் தான் பிரம்மா. ஊரில் சொல்கிற மாதிரி பிரம்மா சிருஷ்டி பண்ணுறவர். ஆனால் அந்த சிருஷ்டி செய்கிற வழியை தான் அவருக்கு தெரியல. எப்படிப்பட்ட உயிர்கள் உருவாகணும், அவங்களோட அறிவு எப்படி இருக்கணும், இது எதுவுமே அவங்களுக்கு தெரியல. இதுக்கெல்லாம் ஒரு புள்ளி வேணும். அந்த புள்ளி தான் அறிவு. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக மூச்சு விடாமல் தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவரோட மூச்சு கூட ஓம் அப்படின்னு ஒலிக்க ஆரம்பிச்சது. அந்த தியானத்துல இருந்து ஒளி பிறந்தது. அந்த ஒளி வெறும் வெளிச்சம் கிடையாது, அது இசையா ஒலிச்சுச்சு. அதுல ஆழமா ஒரு அருவி மாதிரி அறிவு கலந்துருச்சு. அந்த ஒளி மெதுவா ஒரு பெண் உருவம் எடுத்துச்சு. வெண்மணல் நிறமா, கருவிழி மாதிரி தெளிவா. அவளுடைய தோற்றம் முழுக்க ஒரு தெய்வீக அழகு. இசையோட கூட வந்த அந்த ஒளி உருவம் தான் சரஸ்வதி. வாக்கே ஒளி, ஒளியே அறிவுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒளி தான் உலகத்துக்கு முதல் இசை. அந்த இசை தான் பிறகு மொழியாய் மாறுச்சு. சரஸ்வதி கையை நீட்டி ஒரு வீணை எடுத்தாங்க. அவங்க வீணையில வாசிக்க ஆரம்பிக்கிற போதே பிரம்மாவுக்கு உள்ள இருந்த தயக்கம் போயிடுச்சு. கவிதை வரிச்சு, கற்பனை ஒடிச்சு, கலையெல்லாம் வெளிச்சத்துல வந்துருச்சு. அவளோட ஒவ்வொரு ஸ்வரமா வரும் இசையும், ஒவ்வொரு வார்த்தையா வெளியில் வரும் அறிவும் இந்த உலகத்தையே மாற்றிவிடும் அளவுக்கு வலிமை மிக்கதா இருந்துச்சு. அந்த தருணத்துல தான் பிரம்மா சரஸ்வதியை பார்த்து கேட்டாரு, நீ யார்? அவளுடைய ஒவ்வொரு ராகமும் ஒவ்வொரு ஸ்வரமும் அந்த ஒளி இருக்கிற இடத்துக்கு உயிர் கொடுக்க ஆரம்பிச்சது. அந்த ஒளியில இருந்து தான் பஞ்சபூதங்களுக்கே தனி சத்தம் வந்துச்சு. அவளுடைய மொழி ஒவ்வொரு உயிரோட சொல்லா உரையா மாறுச்சு. அதுதான் எழுத்து, அதுதான் இலக்கியம், அதுதான் கவிதை. இது எல்லாமே சரஸ்வதி தேவியால தான். அவளால தான் இந்த உலகமே அறிவு மேல நடக்க ஆரம்பிச்சது. மௌனம் இருந்த இடத்துல பாடல்கள் எழுந்துச்சு. கற்பனை இல்லாத மனசுல படைப்புகள் உருவாகிடுச்சு. அவளால மட்டும்தான் இந்த உலகம் முழுக்க அவளுடைய இசை ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு சத்தத்திலையும் அவளுடைய சாயல், ஒவ்வொரு அறிவுலையும் அவளுடைய நிழல். ஆனா இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தா சரஸ்வதி தேவி நம்மளுக்குள்ளதான் இருக்காங்க. அவள் தான் நம்மளுடைய ஓர் எண்ணம், ஒரு சிந்தனை, ஒரு கற்பனை, ஒரு வாசிப்பு. அதனாலதான் நம்ம ஒரு புத்தகத்தை தொடும்போது ஒரு மாதிரி ஒரு ஆழமான உணர்வு வருது. இப்போ நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறவனா இருக்கலாம், ஒரு சாங் கம்போஸ் பண்றவங்களா இருக்கலாம், ஒரு ஆப் இன்வென்ட் பண்ற விஞ்ஞானியா கூட இருக்கலாம். ஆனா அந்த வினாடி நீங்க உங்களுடைய முழு மனசும் ஆழமா ஒரு விஷயத்துக்குள்ள மூழ்குது அப்படின்னா அப்போதான் சரஸ்வதி உங்களோட இருக்காங்கன்னு அர்த்தம். தேவியோடைய ஆத்மா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உருவத்துல இருந்து வெளிப்படுது. இப்போ ஒரு கீபோர்டு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்களுடைய ஒரு ஒத்த ஒளியில சரஸ்வதி தேவியை பார்க்கலாம். ஒரு 5th ஸ்டாண்டர்ட் பொண்ணு இருக்கு. தவறாம காலையில எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போறா. அந்த டெடிகேஷன்ல சரஸ்வதியை பார்க்கலாம். உலகம் முழுக்க அவளுடைய பாதங்கள் பதிஞ்சிருக்கு. இந்தியா முழுக்க சின்ன சின்ன மடங்கள் இல்ல, பெரிய கோயில்கள் இல்ல, அவளுடைய அருளுக்காக தான் நூல்கள் திறக்கப்பட்டிருக்கு. சிருஷ்டிக்கு முதல் எழுத்து
காஞ்சிபுரம் வர, காஷ்மீர்ல இருந்து கேரளா வர, எங்க பார்த்தாலும் வாக்தேவியே, வித்யாயினி, வீண பத்னி அப்படின்னு அவளுடைய பெயர் ஓலையில எழுதப்பட்டிருக்கு. இன்ன வரைக்கும் வீணை, புத்தகம் எல்லாமே அவளுடைய பாதத்துல வச்ச பிறகுதான் நம்ம பயன்படுத்தவே ஆரம்பிக்கிறோம். அது மட்டும் இல்லாம பள்ளி ஆரம்பிக்கிற நாளே சரஸ்வதி பூஜை எப்பதான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கல்வி மட்டும் இல்ல, இசை, கலாச்சாரம், அறிவு, புத்திசாலித்தனம் இதுக்கெல்லாம் உடல் தர மாதிரி தெய்வமா அவளையே நம்ம ஒவ்வொரு நாளும் வரவேற்கிறோம். நம்மளுடைய கண்களால பார்க்கிறது உலகம்தான், ஆனா உள்ளத்தால உணர்றதுக்கு ஒரு உலகம் இருக்கு. அதுக்கு பேரு தான் சரஸ்வதி. அவளுடைய கையில வீணை இருந்தாலும் நம்ம மனசுலதான் அவளுடைய இசை ஒலிக்குது. அவளுடைய கையில புத்தகம் இருந்தாலும் நம்ம எண்ணத்துலதான் அவளுடைய அறிவு வாழுது. அதனாலதான் சொல்றாங்க, சரஸ்வதி ஒரு உருவம் இல்ல, ஒரு நிலை. நீங்க என்ன ஆகணும்னு தீர்மானிக்கிற நேரம் கண்டிப்பா சரஸ்வதி தேவி உங்களோட இருப்பாங்க. அவளுடைய பயணமும் நம்மளுடைய பயணமும் எப்பயுமே ஒரே பாதைதான். இந்த வீடியோ பார்க்குற உங்களை சரஸ்வதி தேவி ஆசீர்வதிக்கட்டும்.